இதோ வந்துட்டேன். எதுக்கு இங்க வந்த? உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டியா? போகட்டு விடு. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? நீ என்ன முடிவெடுத்திருக்க? இனிமே புதுசா முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் முன்னாடி சொல்லிட்டேல. முன்னாடியே சொல்லிட்டேன்னா நீ ஆசிரமத்துக்கு வர மாட்டியா? ஆமா, இனிமே நீயும் வேண்டாம், உன் ஆசிரமும் வேண்டாம். என் தலையில என்ன எதிர்க்கோ அப்படியே நடந்துட்டு போட்டோம். உங்க அம்மா உன்னை சமாதானம் பண்றேன்னு சொன்னாங்களே? எங்க அம்மாவை நானே சமாதானப்படுத்திட்டேன். ப்ளீஸ் கீதா, என் மனசை புரிஞ்சு. கீதா ப்ளீஸ், கீதா ப்ளீஸ், உன் மனசை நீ மாத்திக்க கீதா. ஆசிரமத்துல நீ எல்லாமே என்னால பூஜை பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல. எப்ப பார்த்தாலும் உன் நினைப்பாவே இருக்கு. என்னை ஏமாத்திராத கீதா, ப்ளீஸ் கீதா, நீ ஆசிரமத்துக்கு வா. நீ நடந்துக்கிற விதம் உனக்கே நல்லா இருக்கா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீ அந்த கடவுளுக்கு சமமான ஆளு. ஆனா ஒரு பொண்ணு கிட்ட வந்து காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கியே, அந்த கடவுள் பேரை சொல்லி நீ பண்ற பூஜை எல்லாம் போய். இல்ல கீதா, இதுவரைக்கும் நான் ஒழுங்காதான் இருந்தேன். உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே என் மனசை உன்கிட்ட நான் இழந்துட்டேன். இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில எந்த பொண்ணையும் தொட்டதே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் தப்பான ஆள் கிடையாது. என்னைக்கு ஆசிரமத்துல வச்சு உன்னை நான் தொட்டனோ அந்த நினைப்பு என் மனசை விட்டு நீங்கவே இல்லை. இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அந்த ஒரு நாள் பண்ண பாவத்துக்கே நான் பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கேன். என்ன நானே தீயால எரிச்சுக்கிட்டா கூட என் பாவத்துக்கு விமோசனம் கிடைக்காது. இந்த நிலைமையில நீ என்ன மறுபடியும் வந்து கூப்பிடுறியா? நானா உன் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்குள்ள நீயே இங்க இருந்து போயிடுறது நல்லது இல்ல? கீதா, யாருது? உன் வீட்டுல இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. அவ என் தங்க நந்தினி. அவ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. கடவுளோட புண்ணியத்தினால அவளுக்கு ஒண்ணு இல்ல, அவ நல்லா இருக்கா. இத பாரு, அவளை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா?